ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாஸ்ங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்காயும் போட்டு முருங்காய் தோரன் பண்ணிடலாங்க. ஒரு வாணலி வச்சுட்டுங்க, தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் சூடானுன்னா வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேங்க. கருவேப்பிலை ஒரு கேத்து போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு நாளைக்கு இந்த கேரளா மாடல்லையும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்பவும் நம்ம சாப்பிட்றது இல்லாமல் 2 பல் பூண்டு இடித்து போட்டங்க. அதோட சுத்தமாக காய் வந்துங்க கழுவிட்டு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நடுவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு 2 டேஸ்ட்டுக்காக போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணுங்க. முருங்காயை பிரித்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. லைட்டாக மஞ்சப்பொடியும் போடலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி தேவைன்னா போட்டுக்கலாங்க. நீங்கள் காய் சிம்மிலேயே வச்சு அப்படியே வேக வைங்க. லைட்டாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றுங்க. அந்த காய் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றுனா போதுங்க. காய் சுத்தமாக வெந்துருங்க. அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், காய் வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்துடலாங்க. தேங்காய் வந்துங்க ஒரு 1/2 மூடி போட்டிருக்குறேங்க. அதோட ஒரு பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், நீங்கள் அது முந்திரி பருப்பு இருந்தாலும் போடலாம். நான் வரமிளகாயும் போடுறேங்க. நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் வயிறெல்லாம் புண்ணாக இருக்கிறதுனால வரமிளகா போடுறேங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய்ங்க. அதோட ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வாங்க. நெகு நெகுன்னு அரைச்சிடாதீங்க. இது வந்து பொரியலுக்கு சேர்த்துறதுனால கொரன்னு அரைச்சிட்டு வாங்க. இது கேரளா மாடலில் அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. அதனால் அந்த மாதிரி செய்யலாங்க. எப்பவும் செய்கிற பொரியல் நம்ம ஊர் பொரியலை விட இந்த மாதிரி ஒரு மாடலில் பண்ணலாங்க. காய் வெந்துருச்சுங்க. தண்ணி சுண்ணோன்னு இந்த அரைச்சிட்டு வந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி பொடியாக தான், ரொம்ப நெகு நெகுன்னெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க. கொரன்னு தான் அரைச்சிட்டு வரணும் தேங்காயை. அதுக்குள்ளே காய் வேகட்டுங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் இந்த உப்பு காரமெல்லாம் எல்லாத்துலேயுமே போய் நல்லா ஏடாகுங்க. என்றைக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. தேங்காய் வந்துங்க தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தேங்காய், ஜீரகம், வரமிளகா, பூண்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா ஒரு கிளறிடலாங்க. எப்போவும் நம்ம ஊர் மாடலே ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அற்புதமாக இருக்குங்க. அப்படியே தயிர் சாதம், தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் இது நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அற்புதமான டிஷ்ஷுங்க. நான் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குங்க. பெரட்டி சாப்பாடு போட்டு கொடுத்தாலே போதுங்க, பாப்பாவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. தேங்காய் போட்ட பிறகு நம்ம சிம்மில் கொஞ்சம் விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. ரெடியானோன்னே கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை. வாழ்க வளமுடன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆனோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் நசுக்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுன்னா தேவைன்னா போட்டுக்கலாங்க. சரியாக இருக்குதுங்க எல்லாமே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே 10 நிமிஷம் இந்த வடைச்சட்டி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து நீங்கள் வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நான் எப்பவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே விட்டுருவேங்க. நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டுங்க. பாருங்க, சுத்தமாக தண்ணி ட்ரை ஆயிடுச்சுங்களா. அதுக்குள்ளே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போய் கொஞ்சம் சுத்தமாக கழுவிட்டுங்க கிள்ளிட்டு வந்துடலாங்க. அடுப்பில் வேகட்டுங்க. அதுக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. பர்ஃபெக்டாக ஆகுங்க. வரலட்சுமி சாமியும் போகிறதுக்காக அதனோட திங்ஸ் எல்லாம் வச்சு சாமியும் போகிறதுக்கு வாங்கியிருந்தேங்க. தாமரை விதை இந்த இதெல்லாம் அந்த செட்டு வந்துருச்சுங்க. அதை பிரித்து பார்த்துர்லாங்க, என்னென்ன வந்திருக்குதுன்னு பார்த்துர்லாங்க. பார்த்தீங்களா, கவரை பிரிச்சிடலாங்க. ஒரு பிளேட்டோட செம்ம கனங்க ராம்நாட்லேருந்து வந்திருக்குதுங்க. இது வந்துங்க 1280ங்க. இந்த திங்ஸ் ஃபுல்லாக அதுலேயே வந்துடுதுங்க. நம்ம வேறு எது கடையிலலாம் வாங்கவே வேண்டியதில்லை. வரலட்சுமிக்கு உண்டான வளையல், தாமரை விதை பாருங்கள், லக்ஷ்மி தாய், மகாலட்சுமி தாயும் வந்துடும். செம்ம கனங்க. தாமரை விதை, அப்புறம் சங்கு, அப்புறம் வலம்புரி, மஞ்சள் வளையல், பச்சை வளையல், சிகப்பு வளையல் பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. அப்புறம் பூவு, பித்தளையிலேயே நல்லா பூவுங்க, காயின்ஸு பார்த்திங்களா, சங்குலேயே தட்டுங்க, மகாலட்சுமி படங்க, நல்ல செம்ம கனங்க. எல்லாமே கனமாக நல்லா இருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு புதுசாக எல்லாம் வாங்கியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர். பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குங்குமம் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து தான் வாங்கினாங்க, பார்த்துக்குங்க. வரலட்சுமி கலசத்துக்கு முன்னாடி வச்சாச்சுங்க பொருட்கள்லாம்.